அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். பிரண்டை குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு நான் பிரண்டையை எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 4 ல இருந்து 5 ஸ்டாண்ட் இருந்தா போதும். இது நீங்க எலசா பிரண்டையை எடுத்துக்கிட்டீங்க அப்படினா உங்களுக்கு அப்படியே கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படினா நீங்க அந்த நார் எல்லாத்தையும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம். சோ இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இதுக்கு ஒரு 4 ல இருந்து 5 அந்த ஸ்டாண்ட் இருந்தால் போதும். இந்த குழம்புக்கு சாப்பிடாத குழந்தைங்க, பிரண்டையை சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி குழம்பு வச்சு தரும்போது நல்லா சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டேன். நல்லெண்ணெயில் கொஞ்சமாக பூண்டு, ஒரு 4-5 பல்லு பூண்டு எடுத்துக்கிட்டேன். இதோட நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதோட நான் ஏற்கனவே கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற பிரண்டையை சேர்த்துற போகிறேன். இதையும் நல்லா வதக்கிட்டு இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ கருவேப்பிலை, மிளகு, சீரகம் இதெல்லாம் சேர்க்கும் போது இந்த குழம்போட ருசி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இதோட நான் ஒரு 10 ல இருந்து 12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதோட நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஸோ இது நமக்கு கிட்டத்தட்ட நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கொடுக்கறதுக்காக நம்ம இதை வதக்கி நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதை நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த குழம்புக்கு தேவையான பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இனி அதே கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறமா கொஞ்சம் சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா 10 சின்ன வெங்காயம் நம்ம எடுத்துக்கலாம். அதையும் நம்ம இதோட சேர்த்துக்க போகிறோம். இதில் புளிக்குழம்புல எப்பயுமே கொஞ்சம் வெந்தயம் போட்டால் நல்லாவே இருக்கும். அதுவும் சூட்டை கம்மி பண்ணும். அதுக்காக நம்ம அதை ஆட் பண்ணுறோம். இப்போ கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பூண்டு இதில் நிறைய ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல அந்த புளித்தண்ணியோட அந்த பூண்டு ஊறி சூப்பராக இருக்கும் அதை சாப்பிடும்போது. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இதோட சேர்த்துற போகிறோம். இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றிட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா கட்டியாக வதக்குனதுக்கு அப்புறமா நீங்கள் குழம்பு பொடி வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கலாம். இல்லை சாம்பார் பொடி வீட்டில் இருந்துச்சுனாலும் சேர்த்துக்கலாம். ஸோ குழம்பு பொடியும் இல்லை, சாம்பார் பொடியும் இல்லை அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூளும், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மல்லித்தூளும் ஆட் பண்ணி கொஞ்சம் சீரகத்தூள் இது 3 இது மட்டும் சேர்த்துக்கலாம். நான் இதை நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான குழம்பு மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நான் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சிருந்தேன். அந்த புளி தண்ணியை இதோட சேர்த்துக்கிறேன். இதுல கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு நீங்க வெல்லம் மட்டும் சேர்த்துட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான பிரண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பிரண்டை சாப்பிடாதவங்க கூட இந்த பிரண்டை குழம்பை சாப்பிடுவாங்க. இதை நீங்க 4 நாள் கூட வச்சு சாப்பிடலாம். புளி ஊத்துனதுனால ஒன்றும் ஆகாது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.